அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. அம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? இதான் உங்க பொண்ணாக்கா? பொண்ணு. பொண்ணு ஒழுங்கா பேசுறானா? ஒழுங்கா இருக்கானாக்கா? அதெல்லாம் பேசுவான் சார். எப்படின்னா அவன் தேவைகளை அவன் செய்யறது இல்லை. இன்ன வரைக்கும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன் என்ன வேணும் உனக்கு? அண்ணன் என்ன சொல்லிட்டு போன தடவை? நல்லா ஆக்டிவா இருக்கணும், எல்லாத்தையும் பேசணும், சந்தோஷமா சிரிச்சு விளையாடணும் சொன்னா இல்லையா? ட்ரெஸ் வாங்க போகணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? என்ன வேணும் உனக்கு? ட்ரெஸ் வேணும்ல? இன்னமும் எனக்கு பையன் இவனுக்கு இப்போ 13 வயசு தொடங்கிருக்கு. ரொம்ப படிக்காட்டியும் கூட எப்ப இந்த ஊருக்கு இந்த பஸ் போகுது அப்படின்னு கூட அவன் சுத்தமா தெரியல. சொல்லி கொடுத்தாலும் அந்த மைண்ட்ல ஏத்துக்க மாட்டேங்கிறான் சார். உனக்கு அண்ணன் தான் எல்லா உதவி செய்யறேன்னு சொல்லிட்டேன்ல, நல்லா படிக்கணும்னு சொல்லிக்கேன்ல, எழுத்துக்கூட்டி படிக்கணும்னு சொல்லிக்கேன்ல. எழுத்துக்கூட்டி படிப்பியா மாட்டியா? உனக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்கறேன்ல, அண்ணன் கேட்கறதெல்லாம் உனக்கு வாங்கி தரேன்ல. அப்ப நீ நல்லபடியா படிச்சாதான் அம்மா யார் நினைச்சு கவலைப்படுறாங்க? யார் நினைச்சு கவலைப்படுறாங்க? அம்மா யார் நினைச்சு கவலைப்படுறாங்க? இப்படின்னா யாரு? உன்னை நினைச்சுதானே கவலைப்படுறாங்க, உன்னை நினைச்சுதானே வருத்தப்படுறாங்க. அப்ப நீ அம்மாவுக்கு சந்தோஷப்படுறமா நடந்துக்கணுமா வேணாமா? சவுண்டா சொல்ல மாட்டா? இனிமே பேசுவேம்மா உங்க கூட சொல்லு. பேசுவேன். இனிமே நான் விளையாடுவேன், படிப்பேன் சொல்லு. உன்னோட கவலை தான் அம்மாக்கு இருக்கு. நீ சந்தோஷமா சிரிச்சு எல்லாரோடய விளையாண்டாதான் அம்மா சந்தோஷமா இருப்பாங்க. அம்மா சந்தோஷமா இருக்கணுமா அழுகணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும்ல. அப்ப நீ சந்தோஷமா இருப்பியா? எல்லார்ட்டையும் பேசி விளையாடணும், சரியா? நான் சொல்றது எல்லாமே புரியுதேக்கா? இது சார் அவனுக்கு மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் என்ன எழுதிருக்காங்க? மனசளவுல ஒரு நாள் ரிப்போர்ட் எடுத்துறாரு பார்த்தா இப்ப நல்லா பேசுவான். அந்த வீட்டுக்கு போனோம்னா அவன் வேலையை காட்டிடுவான். என்ன செய்வான்? என்ன செய்வானா இவனுக்குன்னு ஒரு விளையாட்டு ஜாமா இருக்கும். அது ஏதாச்சும் ஒண்ணு அந்த பிள்ளைங்க எடுத்து எதாச்சும் போட்டுச்சு காணாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டு மனசளவுல இன்னும் குழந்தையாவே இருக்கானா? குழந்தையாவே தான். வயசு எத்தனை? 5. 5? அப்படி சொல்லக்கூடாது. வயசு இவனுக்கு எத்தனைக்கா? 2013 பிறந்தா சார். இப்போ உனக்கு 13 வயசு. எத்தனை வயசு உனக்கு? எத்தனை வயசு? அரிசி மளிகை ஜாமான் பொருள்லாம் இருக்கு. அவனுக்கு சாப்பாடு இந்த ராகி இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அவனுக்கு. ஏன்னா அதெல்லாம் கொடுக்க சொன்னாங்க நாங்களா, அதனால வாங்கியிருக்கேன். இதுல பண உதவி இருக்கு, சரியா? அவனை கூட்டிட்டு போய் அவனுக்கு என்ன வேணுமோ, அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எது கேட்கறானா என்ன அவனுக்கு பிடிச்சதாவே செய்யுங்க. அப்பதான் அவன் கொஞ்சம் அவனுக்கு எல்லாமே மாறும். இன்னும் 5 வயசு 3 வயசுலயே சொல்லிட்டு இருக்கான். அம்மா பேர் என்ன? பாப்பா பேர் என்ன? அப்ப உனக்கு சொல்ல சொல்ல எல்லாம் தெரியுது இல்ல? சரிக்கா, கவலைப்படாங்க, எல்லாம் மாறும். உங்களோட ஒரு தாயா இருந்து உங்களோட வேதனை எப்படின்னு எனக்கு புரியுது. கவலைப்படாங்க, எல்லாம் மாறும். ஒரு தாய்க்கு அதுவும் தான் பிள்ளை எப்படி இருக்குன்னா எந்த தாய்க்குமே அது கஷ்டம் தான். அதுவும் சொல்ல இந்த மாதிரி அவனுக்கு வயசு கூட சொல்ல தெரியாத சூழ்நிலையில அவன் இருக்கான். நினைச்சு கவலைப்படாங்க, எல்லாம் மாறும், சரியா? மாத்தோம். நீங்க பேசுறதுதான், நீங்க மனசு சொல்லக்கூடாது. நீங்க மனசு விட்டு பேசணும். அவன்கிட்ட அவன் மாறுவான் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா பேர் உங்க பேர் சொல்லலாம், பாப்பா பேர் சொல்லலாம், மத்த 8வது படிக்கிறான்னு சொல்லலாம். இந்த வயசு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மாத்துவோம், கொஞ்சம் கொஞ்சமா மாத்துவோம், சரியா? மாறிக்கணும், ஓகேவா? நல்ல பிள்ளையா இருக்கணும், ஓகே? ஆண்டவர் உங்க வகையில எனக்கு ஆசீர்வதிச்சிருக்காங்க சார். உங்க மனசு கடவுள் நல்லபடியா வச்சிருப்பாரு. இவனையும் நல்லா பாத்துக்குவாரு, சரியா?